ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 2019 கொஸ்டின்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது போக 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்காங்க அப்படின்றத யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் நான் போட்டேன் பவர் பாயிண்டில். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இனிமேல் எம்சிக்யூஸ் தான், நோ சம்மரிஸ். நீங்கள் சொன்னதுக்காக எம்சிக்யூஸ் உட்காந்து நல்லா படிங்க. இந்த 2019 கொஸ்டின் முடிஞ்சோடனே திரும்ப ப்ரொலாக் டு த கேட்பரி டேல்ஸ்லேருந்து லாஸ்ட்டில் யூனிட் 10ல் இருக்கிற ஆலன் டேட் டென்ஷன் அண்ட் போயிட்ரி வரைக்குமே எல்லாத்துக்குமே எம்சிக்யூ வந்து போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சரி வாங்க, 2019ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, 11th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2019ல் ஃப்ரான்சிஸ் பேக்கன் quotes following statements in his essay of friendship taken from Aristotle's dash. ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து அரிஸ்டாட்டிலோட கோட்ஸை வந்து நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து எடுத்திருக்காரு. அது என்ன, அது எதை பற்றி, என்ன மாதிரியான ஒரு கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஹூஸ் எவர் இஸ் டிலைட்டட் இன் சாலிட்யூட் இஸ் எய்தர் அ வைல்ட் பீஸ்ட் ஆர் அ காட். ஆப்ஷன் ஏ த பாலிடிக்ஸ், ஆப்ஷன் பி த poetics, ஆப்ஷன் சி த ஏதேனியன் கான்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் டி மெட்டபிசிக்ஸ். Answer is option A, the politics. Francis Bacon quotes the following statement in his essay of friendship taken from Aristotle's dash, the politics. Whosoever is delighted in solitude is either a wild beast or a god. Politics. Okay, next question போயிடலாம். Okay, match the following writers with the respective டைட்டில்ஸ் கிவன் ஆஃப் them. அதாவது இந்த சைடு வந்து அந்த அந்த ஆத்தர் நேமு, இந்த சைடு வந்து ஆத்தருக்குரிய அது பட்ட பெயர்கள். அதாவது அவங்க வந்து இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயிட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். இந்த சைடு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்சர், ஸ்பென்சர், சிட்னி, பேக்கன், நாலுமே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வரக்கூடியதான், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, த போயட்ஸ் போயட். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸியாக அடிக்கலாம். சார்சர் வந்து யாருன்னா அந்த சைடு பாருங்கள், சார்சர் வந்து ஈஸியாக அடிக்கலாம். நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி தான் வந்து சார்சர். ஃபஸ்ட்டு போயட்ரி வந்து எழுதுனது, உருவாக்குனது சார்சர் தான். ஸோ அதனால தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈஸியாக ஒன்று போயிடுச்சா. ஸ்பென்சர் வந்து போயட்ஸ் போயட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சார்ல்ஸ் லேம்ப் தான் வந்து சொல்லுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிட்னி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கன் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே, அப்போ சிட்னி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். நான் சொன்னது கரெக்டானு பார்க்கலாம். சார்சர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, தேர்ட் ஒன். ஸ்பென்சர் வந்து ஃபோர்த் ஒன், போயட்ஸ் போயட். சிட்னி வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் ஃபஸ்ட் ஒன். பேக்கன் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே. இது எல்லாமே வந்து கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணலாம் வாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 3, சார்சர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயிட்ரி கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து 4, ஸ்பென்சர் வந்து போயட்ஸ் போயட் கொடுத்துருக்காங்க கரெக்டாக, கரெக்டு. அடுத்து வந்து சிக்கு வந்து 1, சிட்னி வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க, ரைட். ஓகே, இந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக அடிச்சிருப்போம் எல்லாருமே. பேக்கன் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க, ரைட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான்.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் மட்டும் எல்லாருமே 2019 எழுதுனவங்க கரெக்டாக அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஈஸி தான் அது, டக்கு டக்குன்னு அப்படியே நோட் பண்ணிக்கோ. ஸோ அடுத்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் வித் தேர் கரெக்ட் ஐடென்டிஃபைஸ். இந்த சைடு வந்து கேரக்டர், அந்த சைடு வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஒர்க்கு ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. கேஸ், ஹேட்லைட், பெஹிபி, கிரேஸ். அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க லிட்ரேச்சர், நம்ம படித்ததே இல்லைன்னு நினைக்கலாம். இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பில்கிரிம் ப்ராக்ரஸில் பார்ட் 2ல் வந்து கிறிஸ்டியானா வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க இல்லையா. ஸோ கிறிஸ்டியானா ட்ராவல் பண்ணி போகிறதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த கிறிஸ்டியானா ட்ராவல் பண்ணி வரக்கூடிய அந்த பார்ட் 2ல் வர கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே. சரியா, அது வந்து இன்டெப்த்தாக படிக்காமல் போய் படிங்க, அதில் தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்து மிஸ்டர் ஹேட்லைட், அவங்களும் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பெஹிபி, அப்புறம் கிரேஸ். இந்த சைடு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, த டாட்டர் ஆஃப் மேன்சன் ஆஃப் வேனிட்டி ஃபேர், செகண்ட் வந்து டாக்டர் ஆஃப் கேஎஸ், அப்புறம் தேர்ட் ஒன் டாக்டர் இது ஆன் இன்கீப்பர், அப்புறம் வந்து ஜூரி மேன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ட்ரையல். ஓகே, ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கேஎஸ் வந்து 1க்கு வந்து 3 இன்கீப்பர், அதாவது ஒரு இன்கீப்பராக வந்து வருவான் நம்ம பில்கிரிம் ப்ராக்ரஸில் பார்ட் 2ல் வந்து கிறிஸ்டியனை ட்ராவல் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பி வந்து மிஸ்டர் ஹேட்லைட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூரி மேன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ட்ரையல். ஜூரி மேன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ட்ரையல்ஸ் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா த மிஸ்டர் ஹேட்லைட். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் சி வந்து பெஹி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் கேஎஸ். ஓகேங்களா. அடுத்து டிக்கு வந்து 1 டாட்டர் ஆஃப் மேன்சன் வேனிட்டி ஃபேர். கேஎஸ் வந்து இன்கீப்பர், தேர்ட் ஒன். மிஸ்டர் ஹேட்லைட் வந்து ஜூரி மேன் அட் ஃபெய்த்ஃபுல் ட்ரையல். அடுத்து வந்து பெஹிபி வந்து டாட்டர் ஆஃப் கேஎஸ். அடுத்து வந்து கிரேஸ் வந்து டாட்டர் ஆஃப் மேன்சன் ஆஃப் வேனிட்டி ஃபேர். ஓகேவா, எழுதிக்கோங்க. சிம்பிள் தான். இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Peace to the manners of bubble, silence and destitution are upon thy false proud house, for a memorial this line occurs in. Peace to the manners of the bubble, silence and destitution are upon thy walls, proud house, for a memorial this line occurs in dash. இந்த லைன்ஸ் வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி, சவுத் சி ஹவுஸ். சவுத் சி ஹவுஸில் தான் வந்து இந்த லைன்ஸ் வந்து வருது, நோட் பண்ணிக்கோங்க. சவுத் சி ஹவுஸ். இன்னொரு தடவை பாருங்கள். பீஸ் டு த menace ஆஃப் பபிள், சைலன்ஸ் அண்ட் destitution are upon the walls, proud house, for a memorial, proud house, சவுத் சி ஹவுஸ். அதை வச்சு நம்ம அடிச்சிருக்கலாம். திங்கிங்கே வர மாட்டேங்குது. ஓகேங்க, ஆன்சர் வந்து சவுத் சி ஹவுஸ். அந்த கோட்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். According to William Wordsworth, the knowledge both of the poet and the dash is pleasure.
வேர்ட்ஸ்வொர்த் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாலேஜ் வந்து யாருக்கு வந்து ப்ளஷரை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்று வந்து பொயட், இன்னொன்று வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாரு. ஆப்ஷன் ஏ பயோகிராஃபர், ஆப்ஷன் பி ஹிஸ்டோரியன், ஆப்ஷன் சி லாயர், ஆப்ஷன் டி மேன் ஆஃப் சயின்ஸ். பயோகிராஃபரா, ஹிஸ்டோரியனா, லாயரா, மேன் ஆஃப் சயின்ஸா? சரி வாங்க ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து டி, மேன் ஆஃப் சயின்ஸ். நாலேஜ் வந்து பொயட்டு அண்ட் மேன் ஆஃப் சயின்ஸ்க்கு தான் வந்து ஒரு ப்ளஷரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், த நாலேஜ் போத் ஆஃப் த பொயட் அண்ட் த மேன் ஆஃப் சயின்ஸ் இஸ் ப்ளஷர். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. ஈஸி, நல்ல கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dialogue criticism has developed in large part from the work of Dash. Dialogue criticism has developed in large part from the work of Dash. Dialogue criticism வந்து has developed in large part of work. எந்த ஒர்க்கில் வந்து நல்ல டெவலப்பாக லார்ஜ் பார்ட்டாக காமிச்சிருக்காங்க, யாரோட ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டயலஜிக் கிரிட்டிசிசம் வந்து யாரோட பார்ட்டில் வந்து லார்ஜ் பார்ட்டாக ப்ளஸ் நல்லா டெவலப் பண்ணி காமிச்சிருக்காங்க யாரோட ஒர்க்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜாக்கோஸ் டெரிடா, ஆப்ஷன் பி மிக்கைல் பக்டின், ஆப்ஷன் சி சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆப்ஷன் டி GWF ஹீஜல். ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஆன்சர் வந்து பி, மிக்கைல் பக்டின் தான் ஆன்சர். ஸோ இவரோட ஒர்க்கில் தான் வந்து அந்த டயலஜிக் கிரிட்டிசிசம் வந்து நல்லா டெவலப் பண்ணி லார்ஜ் பார்ட் ஃபார்மாக வந்து காமிச்சிருப்பார் இவரோட ஒர்க் ஆஃப் ஃபார்மில். மிக்கைல் பக்டின், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்போம். மிக்கைல் பக்டின், இது ஆக்சுவலி யூனிட் 9, 8, 10 நினைக்கிறேன். பார்க்கலாம். Next question. James Augustus and Englishman started the first English newspaper. Dash identify the newspaper. ஜேம்ஸ் அகஸ்டனும் அப்புறம் இங்கிலீஷ்மேனும் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வந்து எது மூலமாக ஐடி பண்ணாங்க, எந்த ஒரு நேம் மூலமாக ஐடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பரோட நேம் ஆப்ஷன் ஏ இந்தியா கசெட், ஆப்ஷன் பி பெங்கால் கசெட், ஆப்ஷன் சி கல்கத்தா கசெட், ஆப்ஷன் டி மெட்ராஸ் கொரியர். ஜேம்ஸ் அகஸ்டஸ் அண்ட் இங்கிலீஷ்மேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பெங்கால் கசெட். ஜேம்ஸ் அகஸ்டஸும் இங்கிலீஷ்மேனும் வந்து பெங்கால் கசெட் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபைல தான் அந்த நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு டைட்டிலில் அவங்களோட அந்த நியூஸ் பேப்பரோட ஹெட்டிங்கில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Dash is based on Gestalt theory of interpretation of mutilated messages. Dash is based on the Gestalt theory of interpretation of mutilated messages. Option A sentence formation, option B clues testing, option C negatives, option D comprehension. Answer is option B close testing. Close testing is based on the Gestalt theory of interpretation of mutilated messages. Next question. The following speech of Macbeth is an example for one of the stage device given in the option.
மேக்பெத்லேருந்து அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் வந்து ஒரு ஸ்டேஜ் டிவைஸ் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோட்ஸ் வந்து ஃபஸ்ட் படிக்கலாம். திஸ் சூப்பர் நேச்சுரல் சாலிடைசிங் cannot be ill, cannot be good. If ill, why hath it given me earnest of success, commencing in a truth? The following speech of Macbeth is an example for one stage devices given in the options. ஓகே, இந்த இதில் வந்து ஒன்று ஸ்டேஜ் டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோட்ஸ் என்ன ஸ்டேஜ் டிவைஸ் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. வாங்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ soliloquy, ஆப்ஷன் பி aside, ஆப்ஷன் சி foreshadowing, ஆப்ஷன் டி chorus. ஆன்சர் இஸ் aside. இந்த கோட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோட்ஸ் வந்து என்ன ஸ்டேஜ் டிவைஸை வந்து சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா aside தான். Okay, 20th question. The abusive language used by Prince Hall to address Falstaff as this Sanjun covered, this bed pressure, this horseback breaker, this huge hill of flesh is called option A self-effacing, option B solicitous, option C venerating, option D invective. Answer is option D invective. அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பிரின்ஸ் ஹால் வந்து நம்ம ஃபால்ஸ்டாஃப் வந்து திட்டுவான். இந்த மாதிரி இந்த ஹார்ஸ்பேக் பிரேக்கர், பெட் ப்ரெஷர், ஹில் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெக்டிவ். இன்வெக்டிவ் அப்படின்றது மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுஞ்சொல். அதாவது ரொம்ப ஒரு கடுமையாக ஒருத்தவங்களை வந்து திட்டுறது. இந்த கடுப்பில் கோவத்தில் நம்ம பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டுவோம்ல, அந்த மாதிரி திட்டுறதுக்கு பேர் தான் இன்வெக்டிவ். இந்த இதுக்கு நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ்க்கும் தமிழ் மீனிங் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிருப்போம். ஓகேங்களா? இன்வெக்டிவ் தான் கரெக்டான ஆன்சர். நம்ம இப்படிலாம் திட்டுறதுக்கு பேர் வந்து கடுஞ்சொல், கடும் வார்த்தையில் திட்டுறது. அதனால தான் இன்வெக்டிவ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ இதை தான் முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் 21லேருந்து 30 வரைக்கும் நான் போடுறேன். ஒவ்வொரு 10 கொஸ்டினாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக உட்காந்து நான் 150 கொஸ்டின் போட்டேன்னா 3 மணி நேரம் ஆயிரும். அதை உட்காந்து சத்தியமாக பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். இந்த 2019 கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சுட்டு அப்புறம் எந்த டாப்பிக்கில் நான் எம்சிக்யூஸ் விட்டுருக்கேனோ அந்த டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ்லாம் நான் போட ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? 50% தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா டாப்பிக்கும். மீதி 50% போட்டேன்னா ஒரு ஃபில் சேனல் ஆயிரும் நம்மது. சம்மரிஸும் இருக்கும், எம்சிக்யூஸும் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரும் இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாக போட்டதும் இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.